கோவை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் எனக் கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவையைச் சேர்ந்த ஹேமந்த் பாஸ்கர் என்பவரும் அவரது குழுவினர் புரோக்கர் என்ற செயலி மூலம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் ஈட்டலாம் என வாட்ஸ்அப் மூலம் தெரிந்தவர்களுக்கு தகவல்கள் பரப்பியுள்ளனர். அந்த தகவல்கள் பலருக்கும் பரவியுள்ளது. இதை நம்பி முதலீடு செய்ய முன் வந்தவர்களை தனியாக வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி அதில் சேர்த்துள்ளனர். பின்னர் தனித்தனியாக URL அனுப்பி புரோக்கர் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தி தனி லாக்-இன் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா நிறுவனம் என்பதால் பணத்தை டாலரில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் புதிய உறுப்பினர்கள் $1000 முதல் $3000 வரை முதலீடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் லாபத்தை டாலராகவே அதே செயலியில் கொடுத்துள்ளது. ஆனால் அந்த பணத்தையும் செயலியில் இருந்து எடுக்க விடாமல் மீண்டும் முதலீடு செய்வதற்கு வலியுறுத்தியுள்ளனர். இதனால் அதிகம் லாபம் வருவதாக எண்ணி நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு பணம் வாங்கியும் பலர் முதலீடு செய்துள்ளனர். மேலும் அதில் உறுப்பினராக உள்ளவர்கள் அவர்களுக்கு கீழ் 25 ஆட்களை சேர்த்தால் அதற்கு தகுந்த லாபம் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதை நம்பி ஏராளமான மக்களை சேர்த்துள்ளனர். லாபம் வருவதாக எண்ணி மக்கள் முதலீடு செய்த நிலையில் அவ்வப்போது புதிய ஸ்கீம்கள் என கூறி கூடுதலாக முதலீடு செய்ய வைத்துள்ளனர். இறுதியாக லாபத்துடன் தங்க நெக்லஸ் மற்றும் செயின் வழங்க உள்ளதாக கூறி முன்னதாக குழு தலைவர்களுக்கு மட்டும் தங்க நகைகளை வழங்கியுள்ளனர். அதனை பார்த்து மேலும் அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் திடீரென செயலியின் லாக்-இன் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடன் வாங்கி முதலீடு செய்தவர்கள் பணத்தை எடுக்க முடியாமல் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் நிதானத்தை இழந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஹேமந்த் பாஸ்கரை தொடர்பு கொண்ட போது ஏதும் செய்ய முடியாது என கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, விருதுநகர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் மனு அளித்துள்ளனர். தங்களது பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனரே சமயம் அவர்கள் வேறு ஒரு குழு அமைத்து அதில் சேர்ந்து முதலீடு செய்ய வேண்டுமென கூறுவதாகவும் அதனை யாரும் நம்பிவிட வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த புரோக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் நடந்திருக்குது. நிறையங்கிறதோட இண்டிவிஜுவல் பர்சன் USDT டாலரை மாற்றி அவங்க நபர்களை க்ரியேட் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து ஆள் சேர்த்தி ஆளுகளுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்குறதா ஒரு தவறான முன்னுதாரணங்களை கொடுத்து நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய வேலையை பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் இதில் ஏமாந்துருக்காங்க. நாங்கள் சர்வசாதாரணமாக நினச்சோம். எங்களுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். நான்லாம் கடைசியாக வந்த நபர், நான் போட்ட காசு எடுத்துட்டேன். இருந்தாலுமே எனக்கு கீழே வந்தவங்களுக்கு பெரிய அளவில் லாஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதியை மீறி அவங்க பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இதுதான் இந்த சப்ஜெக்டில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற நபர்களே பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப நம்பிக்கை துரோகத்துக்கு உகந்த ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி எடுத்துக்கணும் அக்செப்ட் பண்ண தெரியல. ஆரம்பத்தில் யாரும் முன் வரல. இப்போ நிறைய பேர் கொடுக்குறத பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களாம் டெத்தில் வந்தவங்களும் அப்ளை தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு டாப் லீடர் முன்னாடி வந்தால் இன்னும் 1000 பேருங்கிறது 10,000 பேர் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறனால கேஸ் கொடுக்குற யாரும் முன் வரல. ஆனால் அக்செப்ட் பண்ணி நடத்துவாங்கிறது கண்டிப்பாக பணம் வருது வரல. இந்த மாதிரி ஸ்கேம் இனிமேல் லைஃப்பில் வரக்கூடாதுங்கிறத தான் நம்ம இந்த ஒரு கேஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது முக்கியமான விஷயம். இந்த புரோக்கரில் பணம் வருது வரலங்கிற பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை பேரை வச்சு இவங்க 4-5 கான்செப்ட் அதர் பீப்புள்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. சேம் இதே நபர் தான் நடத்துகிறாங்க. இதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கிறது எங்கள் குறிக்கோளாக இருக்குது. மெயினாக அந்த கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம். நம்ம ஏமாந்த மாதிரி இன்னும் வர்ற மக்கள் ஏமாறக்கூடாது. இது எங்கள் முக்கியமான கோரிக்கை. சார் $1,000 to $25,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஆரம்பத்தில் 1000 மட்டும் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. போக போக காலாடையில் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கோல்டு செயின் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறதுனால நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இதான் நடந்த விஷயம். உங்களோட பணம் வந்தாலும் வித்ட்ரா பண்ண முடியாத சூழல் இருக்கு சார். வித்ட்ரா பண்ணுற கண்டிஷனும் லாக் பண்ணிட்டாங்க. எடுக்க விடாமல் பண்ணி
அவங்க வந்து விட்ரா கொடுக்குற சமயத்தில் அவங்க ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் எவ்வளோ மோசடி நடந்தது சார்? ஓவரால் எனக்கு எவ்வளோன்னு கணக்கு தெரியாது. இது டாப் லீடர் வந்தால் தான் உண்மை என்னங்கிறத சொல்ல முடியும். இது தொடர்பாக கேட்டதுக்கு என்னென்ன சொல்கிறேன் சார், இது தொடர்பாக கான்டாக்ட் நம்பரை யாரும் வந்து அக்செப்டே பண்ணுறதில்ல. அவங்க அந்த நம்பரை யாருமே எடுக்கிறதில்ல. நான் இதனால் வரைக்கும் சென்று அப்ளைனை கூப்பிட்டு இப்படி தான் வந்திருக்கு, என்னோட அப்ளைன் வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட அப்ளைன் விசாரிச்சது உண்மை என்னங்கிறது தெரியும். எந்த அடிப்படையில் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சார், இதில் வந்து என்னென்னா அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதாவோ அல்லது அதிகமான ஒரு கமிஷன் டபுள் பண்ணி தர ஒரு அதிகமான ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளை கூறி நான் யாருமே வந்து பண்ணணும்னு போகல. கொடுத்தா வருவாங்க நம்பிக்கையை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால தான் மக்கள் ஏமாந்துருக்காங்க. ஆளுநர் 20ஆம் தேதி சேலத்தில் ஆல்ரெடி எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க இவங்க பேர்லேயே. ஸோ அதே நபர் தான் அதை எஃப்ஐஆர் பண்ணதை மறைச்சு மறுபடியும் அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதான் ஒரு தவறான அந்த எஃப்ஐஆர் பண்ணதவே யாருக்குமே சொல்லலை. கம்பெனி அன்றைக்கோட க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ண டேட் வந்து அறிவிக்கலை. ஜூலை 20க்கு அப்புறம் தான் நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.